என்னோட ஸ்டைலில் ஒரு சிம்பிளான கீரை கடையில் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. எப்போவுமே வந்து அந்த கீரையை வந்து பொரியலாக வந்து செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பருப்பு போட்டு கடைஞ்சி பாருங்கள். டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்தில் அப்படியே பிசைஞ்சு கூட நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோன்னா போதும், சீக்கிரமாக விரும்பி சாப்பிட்டுடுவாங்க. ஸோ அதுக்கு நான் வந்து இன்றைக்கி துவரம்பருப்பு தான் எடுத்துருக்கேங்க. ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும். அதுக்குள்ளே வந்து இதுக்கு கீரை கடையலுக்கு வந்து நம்ம பூண்டுலாம் வேணும் இல்லையா? ஸோ அந்த பூண்டு உரிக்கிற வேலையை வந்து பார்த்துக்கலாம். ஸோ தக்காளிலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ நல்லா ஊறிடுச்சு பருப்பு. இப்போது தக்காளி வந்து ஒரு 4, 5 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு. இது கூடவே வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போல் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, நல்லா தண்ணி வந்து ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது கூடவே வந்து நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் வந்து ஒரே ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாவை சேர்த்துருக்கேன். ஸோ கீரை கடையிலன்றதுனால அதிக அளவு நம்ம வந்து காரம் சேர்க்க வேண்டாம் இல்லையா? அதனால் ஒரு 3 விசில் வச்சுட்டேங்க. பருப்பு நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்ச அந்த கீரையை வந்து நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா கட் பண்ணியே நான் சேர்த்துக்கிறேங்க. நான் கடையில் வந்து நான் அப்படியே வந்து கடைஞ்சி எடுத்துக்க போகிறேன் அதனால். ஸோ கீரையை சேர்த்துட்டு கொஞ்சம் போல் புளியை வந்து ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸப் பண்ணிக்கிட்டு, அப்புறமா கொஞ்சம் போல் தண்ணியை சேர்த்து நம்ம ஒரு விசில் கூட வச்சு எடுத்துக்கலாம், இல்லை 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுலேயே நல்லா வேக வச்சுக்கலாங்க. ஸோ நான் அப்படியே ஸ்லிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கிறேன் இதுலேயே. ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா இது வந்து கீரை போட்டு நம்ம விசில் கொடுத்தோன்னா அது வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடுது. அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு சைடு ஆகட்டுங்க. நான் அதுக்கு முன்னாடி ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து கடுகு, உளுந்து, எண்ணெயை போட்டு கடுகு, உளுந்து சேர்த்துட்டு கூடவே வந்து பூண்டை ஒரு 5லேருந்து 6 பல் அளவுக்கு பூண்டை வந்து நல்லா இடித்து சேர்த்துக்குங்க. காஞ்ச மிளகா, ஸோ காஞ்ச மிளகா, காயத்தூள் இது சேர்த்துட்டு இந்த தாளிப்பை அந்த கீரை வந்து வெந்துடுச்சுங்க. ஸோ 2, 3 நிமிஷத்துலேயே வந்து கீரையை போட்டு நம்ம வேக வச்சோன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும். சீரகம் தாளிப்பில் வந்து சீரகமும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நான் வந்து வேக வைக்கிறதுலேயும் போடலாம். பட் ஆனால் தாளிப்பில் போட்டு நம்ம கடைஞ்சோன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதனால் நான் தாளிப்பில் சேர்த்துருக்கேன். ஸோ தாளிப்புலையும் சேர்த்துட்டு அந்த பூண்டோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகுறப்போ நம்ம எடுத்து அது அப்படியே வெந்து வந்த அந்த கீரையில் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு விசில் இல்லை 2 விசில் வச்சு கூட எடுத்துக்கலாம். நான் அப்படியே வந்து வேக வச்சுருக்கேன். ஸோ இந்த தாளிப்பை சேர்த்துட்டு இப்போது நம்ம இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு மட்டும் தான் நான் சேர்க்கலை. சேர்த்துட்டு நல்லா அந்த மத்தால நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட அந்த மண் சட்டி இருக்கும் இல்லையா? ஸோ கீரை கடையிலுக்கான சட்டி, அதில் கூட நீங்கள் கடைஞ்சி எடுத்திங்கன்னா சீக்கிரமாக கடைய முடியும். தாளிப்பை வந்து நம்ம சேர்த்துட்டு கடையும் போது பார்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவரே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்பவே நல்லாவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சிம்பிளான அரைக்கீரை கடையில் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நெய் போட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா, சாதத்தில் பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி டேஸ்டியாக சாப்பிட்டுடுவாங்க. ஸோ அவ்வளோதாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி கீரை கடையில் செய்கிறதுன்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.